ஸ்ரீநாராயணியத்தில் தசகம் 5ல் 8வது ஸ்லோகம். शब्दात्योम ततत्ससर्जित विभो स्पर्शं ततो मारुतं तस्मात् रूपमतो महोतचरसं तोयं च गन्धं महीम् एवं माधवपूर्वपूर्वकलनात् आद्याद्यधर्मान्वितं भूतग्राममिमं त्वमेव भगवन् பிராகாஷயஸ்தாமசாத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தாமச அகங்காரத்துலேருந்து ஒலி தோன்றியது இல்லையா, அந்த ஒலியிலேருந்து மற்ற பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றின அப்படின்னு பட்டர்த்தி சொல்கிற இந்த ஸ்லோகத்தில். சப்தங்கிற ஒலியிலிருந்து ஆகாசம், அதாவது ஸ்பேஸ் தோன்றியது. ஆகாசத்திலிருந்து ஸ்பரிசம், அதாவது தொடு உணர்ச்சி தோன்றியது. அந்த ஸ்பரிசத்திலேருந்து காற்று, அது தோன்றியது. காற்றிலிருந்து வடிவம் தோன்றியது. வடிவத்திலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து சுவை உருவானது. அதுக்கப்புறம் சுவையிலிருந்து தண்ணீர், தண்ணீரிலிருந்து கந்தம், அதான் வாசனை உருவானது. அந்த வாசனையிலிருந்து நிலம், அதான் அந்த பூமி, அது தோன்றியது. இந்த முறையிலே குருவாயூரப்பா, அதான் மாதவா அப்படின்னு கூப்பிட்றார். அடுத்தடுத்த பஞ்சபூதங்கள் முன்பு இதற்கு முன்பு உள்ளதில் தொடர்போடு வந்திருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னு என்னன்னாக்க எப்படி எடுத்துக்கணுன்னா, சப்தம் இருக்கு இல்லையா, அந்த பண்பு அது எங்கேருந்து வந்தது? ஸ்பேஸ்லேருந்து. அதுக்கப்புறம் வாயுங்கிற பண்புக்கு தொடு உணர்ச்சி, அது ரெண்டு சேர்ந்துடும். தொடு உணர்ச்சியும் அந்த சப்தமும் சேர்ந்து வரும், ஒன்று சேர்ந்துக்கும். முன்னாடி சேர்ந்துக்கும் சொன்னார் இல்லையா. அப்புறம் அக்னிங்கிற வடிவம் வடிவத்தை கொடுக்கறது. ஒளி இருக்கு இல்லையா, அதில் பிரகாசம், அந்த ஒளி, அப்புறம் சப்தம், ஒலி, தொடு உணர்ச்சி மூணும் சேர்ந்துக்கும். தண்ணீருங்கிறது என்ன பண்ணுறதுன்னா, சுவை, ஒலி, தொடு உணர்ச்சி, வடிவம், இந்த 4ஐயும் எடுத்துக்கிறது. பூமியில் வாசனை, ஒலி, தொடு உணர்ச்சி, வடிவம், சுவை, இந்த 5ம் வந்துடுறது. அதனால் பஞ்சபூத கூட்டத்தை நீயே தாமச அகங்காரத்திலிருந்து உருவாக்கினாய் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறேன்.